நான் போராளியா இருந்தேன், இல்லை என்ற கணவன் மாவீரரா இருந்தேன் என்ற ஒரு நோக்கத்தை வச்சோ உங்கள்ட்ட நான் எந்த விதமான உதவியையும் மனம் உணர்ந்து சொல்றேன். கேட்கவில்லை. தன்னை விருப்பத்துக்காக ஒரு மகள் விரும்பி மாதிரி பண்ணினவா. அவ 3 மாதம் தான் அவட வாழ்க்கைய கொண்டு நடத்தினவா. 3வது மாதம் சரியா 90 நாள்ல அவ இறக்கப்பட்டு தூக்குல தொங்கப்பட்டு கிடந்தவா. 4 சகோதரத்துல 3 பேர் இயக்கத்துல இருந்தாங்க. எனக்கு எனது கணவன் மாவீரராக இருந்திருந்தா என் நிலைமை இந்த நிலைமைக்கு வந்திருக்காது. ஆனா இந்த கணவன் நாட்டுக்காக போராடி மரணித்ததை நினைத்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம் அன்பு உறவுகளே, நான் உங்களின் சிறி. இன்னைக்கு நாங்கள் எங்க நிற்கிறோம் என்று சொன்னால், இலங்கையில கிளிநொச்சி மாவட்டத்துல உருத்துரபுரம் வடக்கு எள்ளுக்காடு என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இங்க வந்ததற்கான காரணம், கணவன் மாவீரன் அவ ஒரு முன்னாள் போராளி எங்களை தொலைபேசி மூலம் அழைச்சிருந்தவ. தங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் அவசியம் தேவை, தங்களுடைய நிலைமைகளை நிறைய சொல்லியிருந்தவ. நாங்கள் அவைகள்கிட்ட கேட்டறிவோம். அதற்கு முதல் எங்களுடைய சடலை பார்க்குற உறவுகள், எங்களுடைய சேனலை நீங்கள் என்ன செய்யணும், ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு பெல் பட்டினையும் அமர்த்த வேணும். அப்போ சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டினையும் அமர்த்தி நீங்கள் நல்லா பகிர வேணும். காணொலிக்கான அபிப்பிராயங்கள் கமெண்ட்ஸ்களை நீங்கள் எழுத வேணும். அப்போதான் நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்துகிறோம், தொடர்ச்சியாக சொல்லி கொண்டு வரோம். உதவி செய்யக்கூடிய உறவுகளுக்கு சென்றடையும். அப்பொழுதுதான் இந்த குடும்பங்களுக்கு இப்படியான கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிற குடும்பங்களுக்கான உதவி வழங்க முடியும். இந்த வகையில இந்த குடும்பம் ஒரு பெரிய ஒரு சுமை தாங்கின ஒரு கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு நிலையைத்தான் சுமந்திருக்கிறது இந்த குடும்பம். இந்த குடும்பத்துக்கான ஒரு சிறிய உதவியை நாங்கள் வழங்க போறோம். வழங்கி அவைகளுடைய தேவைகளை நாங்கள் பகிர்ந்தளிக்க போறோம். அதாவது எங்களுடைய காணொலி மூலம் வெளியில கொண்டு இந்த உறவுகளுக்கு நாங்கள் ஒரு உதவியை பெற்றுக் கொடுக்கணும்ன்றதுக்காக வந்திருக்கிறோம். இன்றைக்கு கிளிநொச்சி மண்ணிலே உதயநகர், அதாவது உருத்திரபுரம் வடக்கு எள்ளுக்காடு என்ற இடத்துல வந்திருக்கிறோம். இங்க நாங்கள் செல்லுற வீடும் அவையோட வீடு இல்லை, அவையோட மகளுக்கு கொடுக்கப்பட்ட வீடு. அவாவோட வீடு இந்த ஒழுங்கில இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். ஆனால் அங்கே சரியான வெள்ளம் இருக்கு. அந்த வீடு பாவிக்க முடியாம இருக்கிறேன்டா, வீடு திருத்தவணும், மின்சார வசதிகள் இல்லை, குறைபாடுகளோட இருக்குது. அதால இந்த வீட்டுல மகள் இறந்திருக்கிறா, அந்த அவாவோட வீட்டுல தான் இருக்கிறோம். அந்த இடத்துக்கு நீங்கள் நேர எங்களுக்கான ஒரு வாழ்வாதாரத்தை நீங்கள் ஏற்படுத்தி தரணும் என்று கேட்டிருக்கிறோம். அந்த வகையில தான் நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய சனல் கிளிநொச்சி மண்ணில உருத்திரபுரம் வடக்குல நாங்கள் வந்திருக்கிறோம். இது மகளுக்கான காணி என்றபடியா இது முழுமையான தோற்றப்பாடுகள் பயிற்சி அளவில் தேவையில்லை. என்றால் இந்த வீட்டுல தான் இருக்கிறோம். இங்கதான் ஒரு வாழ்வாதாரத்தை கேட்கிறோம். நாங்கள் சென்றடைஞ்சு அவைகள்கிட்ட நாங்கள் நிலைமைகளை கேட்டறிஞ்சு எங்களோட உறவுகளுக்கு நாங்கள் எங்களுடைய காணொளி மூலம் நாங்கள் கொண்டு வருவோம். இப்ப அவருடைய இல்லத்துக்கு வந்துட்டு நாங்கள் இருந்து கதைச்சு நிலைமைகளை கேட்டிருக்கோம். வணக்கம் உறவுகளே. இப்ப சயோனியுடைய இல்லத்துக்கு வந்துட்டோம். இப்ப எங்களுடைய காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை உலகெங்கும் வாழுகிற அத்தனை உறவுகளுக்கும் நாங்கள் ஒரு வணக்கம் சொல்லுவோம். வணக்கம். இங்க நீங்கள் இப்ப காலை நேரம் ஆயிட்டது. முதல் சில விஷயங்களை கேட்போம். சாப்பிட்டீங்களா? சாப்பாடு முடிஞ்சதோ? நான் சாப்பிடல, ஆனா சாப்பிட்டேன். சாப்பிட்டாச்சு. ஒன்று சரி. இப்ப நீங்கள் இந்த யுத்தங்கள் நடைபெற்று முடிஞ்சதின் பிற்பாடு நீங்கள் மேல்குடியம் இதுவும் கூட சொந்த ஊரா? இந்த இடம் தானே? நீங்கள் மேல்குடியம் வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்வாதாரங்கள் உங்களுக்கு புலம்பெயர் உறவுகளால அல்லது இப்ப இங்க உங்களுக்கு ஒரு பெருமதியான வாழ்வாதாரம் யாராவது தந்திருக்கணும்? இல்லையா, எங்களுக்கு எந்த விதமான வாழ்வாதாரமும் தர இல்லை. எங்களுக்கு அந்த பரேக்கு தந்த இடம்பெயர் தந்த சின்ன ஒரு கொடுப்பனம் 25 கொடுப்பனம், அந்த கொடுப்பனவு தான். மற்றபடி ஒன்றும் இல்லை. அது இதால ஊடாக கிடைச்ச கொடுப்பனவா மட்டும்தான். மற்றபடி எந்த கொடுப்பனவும் இல்லை. எனக்கு சமுத்தி கூட இல்லை, நலம்புரி கொடுப்பனவு கூட இல்லை, எதுவுமே இல்லை. மகள் இறந்த முட்டம் அந்த பதிவு செய்யாதபடியா தட்டுப்பட்டுட்டேன்னு சொல்லி நான் போன 18ஆம் தேதி மகளோட இறப்பு சம்பந்தமாக நான் போயிட்டும் ஏஜி ஆபீஸுக்கு போனான். போய் கேட்ட போதும் அவ சொன்னவன், நீங்க தவறப்பட்டுட்டீங்க அம்மா, அடுத்த சந்தர்ப்பம் உங்களுக்கு மீளாய் செய்யதான் உங்களுக்கு அந்த கொடுப்பனை கூட கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறேன். ஆனா நான் 3 பிள்ளை, அது எனக்கு அதுல ஒரு ஆள் இறந்துட்டா, அதை 2 பொம்பளை பிள்ளைகள் படிக்கணும். வேல் செய்யறா ஒரு ஆள் ஆண்டு 1 படிக்கிறா, தங்கச்சி ஒரு ஆள் இறந்துட்டா, அவாட மகள் ஆண்டு 8 படிக்கிறா. இவ்வளவு பேரையும் வச்சு கொண்டும் கூலி வேலைக்கும் போயிடாது. நான் 2017 இன்று வரைக்கும் கவுன்சிலிங் ஒரு கிளினிக் கொண்டு போய் கொண்டிருக்கிறேன். இந்த மாசம் 12ஆம் தேதி கூட போயிட்டு வந்தேன். நான் எனக்கு வார மாசம் 10ஆம் தேதி கூட அந்த கிளினிக் இருக்கு. அந்த குளிசையை போட்டேன்னு சொன்னா என்னால இயங்க கூட முடியாது, அந்த தூரத்துக்கு இருக்கு எனக்கு.
எனக்கு எனது கணவன் மாவீரராகாம இருந்திருந்தா என் நிலைமை இந்த நிலைமைக்கு வந்திருக்காது. ஆனா இந்த கணவன் நாட்டுக்காக போராடி மரணித்ததை நினைத்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்று சொன்னா எங்களோட தமிழ்நாடு எங்களுக்கு தேவைன்றதை நாங்கள் இன்றைக்கும் மனப்பூர்வமாக மகிழ்ச்சி கொள்றோம். மாவீரர் தினம்னு சொன்னா எங்களுக்கு ஒரு நிலைமையில துக்கமாக இருந்தா கூட நாங்க அந்த நிமிடத்தை மிகவும் மகிழ்ச்சியா தான் கொண்டாடுறோம். துயிலுமில்லம் சிறு பிள்ளைகள் வலிக்கிட்டு தினம் அப்பான்ற கல்லறைக்கு போறோம் என்று சொல்லி அந்த இடத்துல போய் எனது கண்ணீரை கண்டுதான் பிள்ளைகளோட கண்ணீர் வருது. ஏன்னு சொன்னா அப்பா இறந்துட்டாருன்றது பிறகுதான் அவைக்கு தெரியுது. ஆனா அதுக்கு முன்னவே யோசிக்கணும், அப்பா பார்க்க போறோம் என்றதான் அவையோட எண்ணங்களும் சிந்தனைகளும். ஆனா அந்த தாக்கத்துல வாழ்ற ஒரே ஒரு மனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கிறது மனைவியாக நான் தானண்ணா. ஆனா இந்த பிள்ளைகளை நான் மாவீரற்ற பிள்ளைகளாக நான் வளர்த்து முடிக்கணும், இந்த சமுதாயத்துல நல்ல நிலைமைக்கு கொண்டுறணும் என்று ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஆனா அந்த கஷ்டத்துக்கு யாருமே எனக்கு கை கொடுக்குற மாதிரி இல்லை. அந்த நிலைமையில இப்ப மகளோட வீட்டுல இருக்கிறேன். எந்த வீட்டுல போய் இருக்கலாது என்னன்னு சொன்னா எனக்கு காணி வீடு இருக்கு, அதுல போய் இருக்கலாது. மகள் தன்னை விருப்பத்துக்காக ஒரு மகள் விரும்பி மாதிரி பண்ணினவா. அவ 3 மாதம் தான் அவட வாழ்க்கைய கொண்டு நடத்தினவா. 3வது மாதம் சரியா 90 நாள்ல அவ இறக்கப்பட்டு தூக்குல தொங்கப்பட்டு கிடந்தவா. அதே அவட கணவன் என்ற வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சமுதாயத்தால எனக்கு அவரை முழித்து வாழ இல்லாத ஒரு பட்சத்தினால் நான் இந்த வீட்டில் வாழ இல்லாத நிலைமையில என் கணவனையும் இழந்து என் பிள்ளைகளையும் நான் இழந்த மாதிரி எல்லா பிள்ளைகளையும் இழக்க இயலாது ஒன்று இழந்துட்டேன். அந்த சமுதாயத்தோட வாழணும்ன்றதுக்காக மகளோட வீட்டுல வந்திருக்கிறேன். மகளோட வீட்லயும் எனக்கு நிறைய தேவைகள் இருக்கு. ஒரே ஒரு சூழ்ச்சியில தான் கரண்ட் வேலை செய்யுது. மழை நேரம் மின்சாரம் அது சரியான சோட். காலையில நான் தண்ணி வைக்கும் போதே எனக்கு ஹீட்டர் சோட் பண்ணிட்டுது. அந்த நிலைமையிலான் இருக்கிறேன். கட்டுக்கிணறு கிடக்கு காணிக்க அது பூசாத நிலைமையில வெளித்தண்ணி போய் அந்த ஊத்த தண்ணி தான் குடிச்சு கொண்டிருக்கிறோம். அந்த நிலைமையில இந்த பொம்பளை பிள்ளைகளையும் அடுத்த இடங்கள்ல விடையலாத இடத்துல எனக்கும் வேலை செய்யலாத இதுல நான் வாழ்றேன். அதுதான் நான் உங்கள்கிட்ட சிறு கொடுப்பன மாதிரி கேட்டு எனக்கு ஒரு வாழ்வாதாரம் மாதிரி செய்து என் பிள்ளைகளை படிப்பிக்கிறதுக்காகவும் என் பிள்ளைகளை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரதுக்காகவும் உணவு கொடுப்பனவுகள் சகலதுக்குமே நான் மிகவும் வறுமையில தான் வாழ்றேன். நான் எனக்கு இன்றைக்கு உங்களை கூப்பிடக்கே கூட சரியான கவலையாத்தான் இருந்தது. நான் இன்றைக்கு என் கணவன் மாவீரர் என்று சொல்லி நான் ஒரு இதை கொடுத்துத்தானே நான் வேண்ட போறேன். என் மனுஷனை நான் என்ன அர்ப்பணிச்சதுக்காக கொடுக்குறேனா இல்ல என் வறுமைக்காக கொடுக்குறேனான்ற ஒரு வேதனை கூட எனக்கு இருந்ததுன்னா இந்த நிமிடத்துல. அப்படி இருந்து சைக்கிள் கூட ஓடுறதுக்கு இல்லைன்னா இருந்த ஒரே ஒரு பழைய சைக்கிள், அந்த சைக்கிள் கூட 18ஆம் தேதி கோர்ஸுக்கு முன்னுக்கு விட்ட இடத்துல துளைஞ்சு போயிட்டுது. அந்த நிலைமையில சரியான வறுமையா இருக்கிறேன். எனக்கு இந்த இதை பார்த்து கொண்டிருக்கிற காணொளி பார்க்கிற அனைத்து எங்களோட உறவுகள் தமிழ் உறவுகள் அனைவரும் எனக்கு உதவி செய்யணும் என்று நான் கேட்கிறேன். வேட்டை என் நிலைமைய நான் சொல்லி கொண்டு வந்துட்டேன்னா எனக்கு 3 பேர் இருக்கிறேன். இப்ப பொம்பளை பிள்ளைகள், ஒரு ஆள் அட்டன் பண்ற வயசுல இருக்கிறா, ஒரு ஆள் சின்ன நாளா இருக்கிறா, அதை விட பெரிய ஒரு 7 படிக்கிற மாணவி. அவாக்கு டியூஷன் பீஸ் எல்லாம் சரியா கஷ்டப்படுறேன். சின்ன ஆளுக்கு அப்படி எல்லாருடையும் சில நிறுவனங்கள்ல போய் கேட்டா பொறுங்கம்மா செய்யறோம் அண்டுவினம், அடுத்த நிமிஷம் போய் கேட்டா அவ வரையிலையம்மா இவ வரையிலையம்மா பொறுங்க உங்களுக்கு கேட்டுட்டு சொல்றோம். இப்படியே நான் ஒவ்வொரு நாளுமே அலைஞ்சு திரிகிற அளவுக்கு தான் நான் இந்த வாழ்க்கை போய்கொண்டிருக்கேன். இந்த அலைஞ்சு தெரியாத அளவுக்கு நிரந்தரமா வாழ்றதுக்கு எனக்கு ஒரு வாழ்க்கை வேணும்னு நினைக்கிறேன். நானும் முன்னாள் போராளியா தான் இருந்தேன். நான் லீமா 9ல 95ஆம் ஆண்டுல ட்ரைனிங் எடுத்த நான் முல்லைத்தீவு மாவட்டத்துல முத்தியங்கட்டுல. எங்களுக்கு இன்றைக்கும் நாட்டுல எல்லா பற்றும் இருக்கு. எங்களுக்கு தேவையான பற்று அவ்வளவுமே எனக்கு இருக்கு. தேவை நான் நாட்டுல இன்றைக்கு கூட எங்களுக்கு சமுதாயத்துல நாட்டுல பற்று வேணும் என்றால் நான் போகக்கூடிய தயாரில தானே இருக்கிறேன். ஆனா என் உடல்நிலை மிகவும் எளிமையா போயிட்டு காயப்பட்டு தலையில பீஸ், அந்த பக்கம் பீஸ் பட்ட பக்கம் நரம்புல இருக்குன்னு சொல்லி அந்த கண்ணும் எனக்கு பார்வை பெருசா இல்ல. பகல்ல தூர பார்க்கலாம், சின்ன எழுத்தோடனும் பாக்கியலாது. அந்த நிலைமையில தானே நான் இருக்கிறேன். இதுக்கு மேல எனக்கு சொல்றதுக்கு எதுவுமே இல்லைன்னா இந்த நிலைமையால் மோசமான நிலைமையில தான் இருக்கு. எந்த வீடு திருத்தி செய்யறது, எந்த வீட்டுல போய் இருக்கிறதுன்னு சொன்னா அது நியாயமான கொடுப்பனவு வேணும்னா அதுக்குள்ள இருக்கவே இயலாது என்னால. ஏன்னு சொன்னா என் மகளை கொண்டவன் அதுலதான் இருக்கிறான். அதால நான் அதுல போய் இருக்க விரும்ப இல்லை. இதோட அந்த நான் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு. இதுக்கு மேல நீங்க ஏதாவது கேட்கணும்னா கேளுங்க, சொல்றேன். நிறைய விடயங்களை நீங்க பதிவு செய்றீங்க. உங்களோட கணவன் எத்தனையாம் ஆண்டு வீரச்சாவடைஞ்சவர், யாரோட நின்றவர்?
அவர் வந்து கட்டளை பணியத்துல இருந்தவர். கட்டளை பணியத்துல இருந்து விக்கி சன்னாவோட இருந்தவர். விக்கி சன்னாவோட இருந்து 2000 ஆண்டு காலப்பகுதியில வெளியில வந்தவர். திருப்பி 2002ஆம் ஆண்டு காலப்பகுதியில திரும்பி உள்ளுக்கு போய் தேசிய துணைப்படையர் என்ற ஒரு போராளியாக போனவர். போய் 2006ஆம் ஆண்டு 9ஆம் மாசம் 9ஆம் தேதி முகமால களமுனையில அவர் வீரச்சாவை தழுவினவர். அவருடைய வித்துடலங்களுக்கு தரையில நினைவு கல்லு கனகாபுரம் துயிலும் இல்லத்துல கட்டப்பட்டிருக்குது. அவற்றை வீரஜாவடைஞ்சு வித்துடல் வந்து அவருக்கு கிடைக்காதபடியா அவங்களுக்கு நினைவுகளை நாட்டி தொழில் இல்லத்தில் அதுக்குரிய மரியாதைகள் வந்து செலுத்தப்பட்டு நீங்கள் மாவீர குடும்பம் ஆகிறீங்க. நீங்கள் எத்தனையாம் ஆண்டு தாய விடுதலை போராட்டத்துக்கு போய் எத்தனையாம் ஆண்டு வெளியில வந்த நீங்கள்? நான் வந்து மாலதி படையணியில லீமா 9ல 95ஆம் ஆண்டு காலப்பகுதியில ட்ரைனிங் எடுத்து நான் வந்து ஓயாதலைகள் 2 3 கிளிநொச்சி மாவட்டம் ஆனரவு சண்டை வெற்றி சமரில் எல்லாம் நின்று நான் அந்த காலப்பகுதியில தான் காயப்பட்டு வந்த நான். அந்த காலப்பகுதியில காயப்பட்டு வந்து தமிழியக்கா எழில்மதியாக்களோட நின்று நான். ஆர்விஜி தான் நான் ஆரம்பத்திலேயே ஆர்விஜி ட்ரைனிங் எடுத்து ஆர்விஜியில கோதையக்காட நின்று நான். கோதையக்கா தான் எனக்கு முதல் கண்ணரா இருந்தவா. அவாக்கு நான் இதாத்தான் இருந்தேன் நான். அவாவோட ஆர்விஜில நின்று வந்து அந்த காலப்பகுதியிலேயே வந்து அந்த காலப்பகுதியில காயப்பட்டு வந்தா போல என்ன உள்ளுக்கு விட இல்லைன்னு சொன்னா எனக்கு வந்து அண்ணா மூத்த அண்ணா போராளி அவர் வந்து விக்கி சன்னையோட கட்டளை பணியை வந்தான். அண்ணா வந்து இருந்தவர். மற்ற தங்கச்சி வந்து மாலதி படையன்ல இருந்தவா. அவாவும் இருந்தபடியா எங்களை எடுத்து அரசியல் துறையில விட்டு இருந்தவே. நாங்க 3 பேருமே நாங்கள்ல 4 சௌரம் 4 சௌரத்துல 3 பேர் வந்து இயக்கத்துல இருந்த நாங்கள். அண்ணாக்கு வந்து முள்ளந்தண்டு முதுகுல எல்லாம் காயப்பட்டு துடையில சதவட்டி தான் அவருக்கு வச்சு தச்சு கிடாக்கு. அவர் வந்து இயலாதவர். அதே மாதிரி தங்கச்சிக்கு வந்து இடக்கால் ஒன்று ஃபுல்லாவே போயிட்டுது. அவ கையில காயம் இடுப்புல காயம் அப்படி அவ காயப்பட்டிருக்கிறா. அவ பாலமட்ட சண்டையில காயப்பட்டவா. கணவன் சகோதரத்திலையும் ஒரு தமையன் வந்து போராளியா இருந்து விளத்திட்டார். ஒரு தமையன் வந்து மாவீரர் ஆயிட்டார். அவர் வந்து அங்க முழங்காவில் தூயிலும் இல்லத்துல அவர் அடக்கம் செய்தது. அவர் இயக்க பேர் எனக்கு தெரியாது. அவர் எந்த படையில இருந்தவர்னு தெரியாது. ஆனா மாவீரர். அவையில வந்து 8 சகோதரங்கள். எங்கள்ல வந்து 4 சகோதரங்கள். எந்த மூத்த மகள் வந்து நான் வந்து மாலதி படையில இருந்து 2000ஆம் ஆண்டு விளத்தி வந்த நான். அப்பா இறந்துட்டேன்னு சொன்னா போலதான் என்னை வீட்டை விட்டவன். எங்கட அப்பா 2000ஆம் ஆண்டு கூலாவடியில ஒரு சண்டை பிடிச்ச இடத்துல எங்கட அப்பா அவைய மறைக்க போன இடத்துல அப்பாவை குத்தி கொண்டுட்டினா. அதுக்காக எங்களுக்கு அறிவிச்சிருந்தது. அறிவிச்ச போதுல தங்கச்சிக்கும் வர முடியவில்லை, அண்ணாக்கும் வர முடியவில்லை. நான் குறிப்பிட்ட அரசியல் துறையில நின்று நான் தமிழ்நியக்காவோட எழில்மதியாக்களோட அந்த அந்த டைம்ல என்னை வீட்டுக்கு அனுப்பி இருந்தவன். அந்த மூட்டம் வந்த போதுதான் எனக்கு பிறகு என்ன வீட்டுல நிக்கலாம், பிரச்சனை இல்லை, நீங்க 3 போராளி என்றபடியா நிக்கலாம் என்று எனக்கு இது தந்தவன். அம்மாவும் தனிய தம்பியாக்கள் தனிங்க என்று சொல்லி தந்தவன். அந்த மூட்டம் வந்து நான் நின்ற நான். அந்த மூட்டம் வந்துதான் நான் வெட்டிங் செய்து எனக்கு மூத்தவாக்கு 20 வயசுல கல்யாணம் செய்தவா. இப்ப 2023 பங்குனி மாசம் 17ஆம் தேதி அவாக்கு வெட்டிங் செய்தவா, விரும்பி செய்தவா. 6ஆம் மாசம் அதே ஆண்டு 6ஆம் மாசம் 17ஆம் தேதி அவ வந்து அவட கணவனால சண்டை பிடிக்கப்பட்டு இரவு வெள்ளிக்கிழமை ஒரே சண்டை. அதாவது கல்யாணம் கட்டின நாள் தொட்டு சண்டை பிடிச்சு அவட வீட்டுக்கு நேர ஒரு 1 கிலோமீட்டர் 1/2 கிலோமீட்டர் கூட இல்லாத ஒரு வீட்டுல தானே நான் இருந்தேன். அப்படி இருந்து என்ற பிள்ளைக்கு என்ன நடந்தான்னு எனக்கு 2 வரைக்குமே தெரியாது. மகள் வந்து இறந்துட்டாண்டு அவ மனுஷன் தான் சொன்னவர். அவட மனுஷன் தான் சொல்லி எனக்கு தெரியும். மருமோன்னு சொல்லிதான் எனக்கு தெரியும். நான் சொன்ன போதுதான் போய் பார்த்தேன். தூக்குல இருந்து வாவிட்டு எடுத்து நான் சண்டை பிடிச்சுதான் தூக்குல கொழுவினவே. 2 பேருமே சண்டை பிடிச்சிருக்கணும். எனக்கு என்ன நடந்தது, ஏன் சண்டை பிடிச்ச எந்த இதுவும் தெரியாது. 2வது மகள் 18 வயசு, அவ ஏஎல் படிக்கிறா. தங்கச்சின்ன மகளுக்கு 13 வயசு, அவ 8ஆம் ஆண்டு படிக்கிறா. மற்றவா வந்து 7 வயசு, அவ வந்து ஆண்டு படிச்சு கொண்டிருக்கிறா. இப்ப அண்ணா படிச்சு கொண்டிருக்கிறா. எனக்கு இப்படியே இதெல்லாம் இருந்தாங்கன்னா இப்ப எனக்கு இருக்கிற பிரச்சனைகள் என்ற பிள்ளைகள், அதை விட எனக்கு ஒரு வயசு போன முதியோரும் என்னோட இருக்கிற தாத்தா ஒரு ஆள், மற்ற தங்கச்சியாக்கள் எல்லாரையுமே நான் தான் பார்க்க வேண்டும்ன்ற ஒரு கட்டாய பிள்ளைகளுக்கு. எனக்கு அம்மா இல்லை, அப்பா இல்லை, அண்ணாக்கள் வந்து எங்களா பார்க்கக்கூடிய நிலையில இல்லை. அவையும் யுத்தத்தால பாதிக்கப்பட்டவ. அவையும் நிறைய காலமாக அவர் வந்து 90ஆம் ஆண்டே போனவர். அண்ணா 90ஆம் ஆண்டு போய் அண்ணா வரைக்கு 2009 தான் அண்ணா வழியில வந்தவர். அப்பவே அவர் பாதிக்கப்பட்டு தான் வந்தவர். சரியா, அவருக்கு எங்களை பார்க்கக்கூடிய வசதியில இல்லை. தம்பி மேலாதவர், வலிப்புக்காரன், அவர் மேலாதவர்.
இதுக்கு மேல ஏதாவது கேட்கணும்டா நீங்க கேளுங்கன்னா நான் சொல்றேன் உங்களுக்கு. மிக வேலை நிறைஞ்ச பதிவு. என்னென்னா, நாங்கள் கேள்வி கேட்கறதுக்கு முதலே தங்களுடைய அடிப்படையில இருந்து இந்த விடுதலை போராட்டமும் தங்களோட குடும்பமும் எப்படி இணைக்கப்பட்டிருக்குது, எப்படி இந்த விடுதலை போராட்டத்தோட பயணிச்சதுன்றதை வந்து விளங்கப்படுத்தி இருக்கிறா. சயோனியினுடைய மகள் வந்து தூக்கில தொங்கப்பட்டு அவிட்டு அதுக்கான வழக்கு வந்து போய்கொண்டிருக்குது 1.5 ஆண்டுகளாக. விடுதலை போராட்டத்திலே சயோனுடைய கணவன், அதே மாதிரி அவளோட கூட பிறந்த சகோதரமான தங்கச்சி ஒரு ஆளுக்கு துடையோட காலில் முழங்காலுக்கு மேல துடையோட காலுண்ட விழுந்துட்டா. அவாவுக்கும் கணவன் இல்லை, ஒரு பிள்ளை இருக்கு. என்னோட டெலிபோன் மூலம் கதைச்சதின்படி நான் அந்த தகவலை பெற்றுக்கொண்டேன். அதே மாதிரி அவருடைய அண்ணா வந்து நீண்ட கால பயணம் செய்து படுகாயம் அடைஞ்சு சதைகள் வந்து துடையிலிருந்து வெட்டி அவருக்கு வந்து ஆபரேஷன் செய்யப்பட்டிருக்குது. அப்ப இந்த குடும்பம் அவரை விடுதலை பயணத்துல வந்து சிறந்த முறையில பணியாற்றி இருக்குது. அவர்களுடைய பெற்றுறுதியும் நம்பிக்கையும் இன்றைக்கு வீண் போல என்னோட தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு கதைக்கிற பொழுது நேற்றைய நாள்ல விடுதலை போராட்டத்தை நாங்கள் விற்று அல்லது எங்களுடைய தியாகங்களை நாங்கள் சொல்லி வந்து நாங்கள் உதவி பெறுறது எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு, விருப்பம் இல்லை அண்ணன். ஆனா வேற வழி இல்லை. 2 காலம் நாங்கள் கஷ்டத்தை அனுபவிச்சு கொண்டு வந்துட்டோம். பிள்ளைகள் வந்து கல்வி படிக்கிற பிள்ளைகளுக்கான மாதத்துல வந்து அவர்களுக்கான பிரத்திய வகுப்புக்கு விடுறதுக்கான வருமானம் இல்லை. தான் ஒரு நோயாளியா இருக்கிற. இப்ப மற்றது அவாவும் சரிதத்துல பல காயங்கள் பல களமுனைகளை கண்டிருக்கிறா. வெற்றி சமர்களுக்கெல்லாம் பங்கு வெற்றி இருக்கிறா. அதே மாதிரி விடுதலை போராட்டத்துல அவ சரியான முறையில் ஒரு பெண் போராளியா இருந்து இன்னைக்கு பெண் தலைமுத்துவ குடும்பமா மாறி இருக்கிறா. இந்த நிலையில வந்து அவ கவுன்சிலிங்குக்கு போறா. உளவியல் தாக்கம் ஏற்பட்டு இவாக்கு வந்து தொடர்ச்சியா வந்து கவுன்சிலிங் வந்து கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கு. இப்படியான ஒரு நிலைமையில தான் கவுன்சிலிங்குக்கும் போய் கொண்டிருக்கிறா. குடும்பத்தையும் பார்க்கணும், வருமானம் இல்லை. ஆனா அவளுடைய சொந்த காணி சொந்த வீட்டுல வந்து இருக்கலாம மகளுக்காக வழங்கப்பட்ட வீட்டுல தான் வந்திருந்தோண்டு ஒரு வாழ்வாதார உதவியை கேட்கிறா. அதையும் நாங்கள் கேட்டறிவோம். அதுக்கு முதல் எங்களுடைய உறவுகள் இதுதான். இந்த அவாவுடைய தன்னம்பிக்கை இன்னைக்கு 15 ஆண்டுகள் யுத்தம் முடிந்ததுக்கு பிற்பாடும் அவளுடைய மன உறுதியும் அந்த நம்பிக்கையும் வலிமை மிக்க வார்த்தைகளும் வந்து இன்றைக்கு எங்களையும் ஒரு ஆச்சரியம் படுத்தியுள்ளது. என்னென்னு சொன்னால், இன்றைக்கு போராட்டங்களை விற்கிறதும் போராட்டங்களை தூசிக்கிறார்களும் போராட்டங்களுக்கு இழிவா பேசுற காலகட்டத்தில் இன்றும் நல்ல அற்புதமான போராளி குடும்பங்கள் மாவீர குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறன்றதை சயோதனி கூடாக நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதா இருக்கு. இந்த உங்களுடைய மகளுக்கு பிள்ளைகளுக்கு மாதம் இந்த டியூஷன் பிரத்திய வகுப்புக்கு எவ்வளவு மாதம் செலவாகும்? பெரியவாக்கு வந்து 4000 கட்டுறாங்கன்னா தங்க சின்ன பிள்ளைக்கு வந்து 2000 ரூபாய் வேணும். இவாக்கு வந்து மாசம் 4000 ரூபாய் வேணும் மாச காசு. இவா வந்து இப்ப ரோயல்ல தான் படிச்சு கொண்டிருக்கிறான். அவாக்கு வந்து 3000 ரூபாய் அதுக்கு கட்டணும், 1000 ரூபாய் டியூஷன் பீஸா கட்டணும். மற்றது வந்து அவாக்கு புத்தகங்கள் அது எல்லாத்துக்குமே காசு தான் தேவை. வருஷம் அப்படி அது வேணும். அது ஜனவரி பிறந்தா எனக்கு 13000 ரூபாய் வேணும். அவாக்கு புத்தகம்ன்றது மட்டுமே, புத்தகம் காசு மட்டும். பிறகு யூனிஃபார்ம் டிஷர்ட்டுகள் 1200 ஒரு டிஷர்ட் வேண்டணும். ஆனா அவ இப்ப நான் கொண்டே ஸ்கூல் விடுறது சைக்கிள் இல்லைன்னா எனக்கு முதல்ல சைக்கிள் கையில ஓடி தெரிய சைக்கிள் இல்லை. எனக்கு ஒரு காய்ச்சல்ண்டா கூட நான் ஆஸ்பத்திரிக்கு போக சைக்கிள் இல்லை எனக்கு. இப்ப நீங்க சைக்கிள் 50000 ரூபாய் முடியுது. நான் சைக்கிள் கூட இல்லாம தரேன்னு நினைக்கிறேன். இப்ப நான் தங்க சின்ன பிள்ளை என்ன சைக்கிளை தான் கொண்டு போறது. அவாவும் அந்த சைக்கிள்ல தான் ஸ்கூல் டியூஷன் போறது. அதுக்குள்ளதான் நாங்க அவ பண்ணி கொண்டே விட்டுட்டு வந்தா வாக கொடுக்கறது. அது மிகவும் கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு இவ்வளவு பணமும் வந்து உங்களுக்கு அந்த பிள்ளைகளுக்காக செலவீடு செய்யறதுக்கு உங்களுக்கான வருமானம் என்ன? எனக்கு இப்ப ஒன்றுமே இல்லைன்னா நான் காலையில பள்ளிக்கூடம் போயிட்டு வந்து சில வீடுகள்ல போய் மாவு விலைகள் அதுகளை கூட்டி கொடுக்கறது, வீட்டை கூட்டி கொடுக்கறது. அப்படி செய்தான்னா அது இந்த மனசை பொறுத்தளவுக்கு சில நேரம் 1000 ரூபாய் தருவினேன், சில நேரம் 1500 ரூபாய் தருவினேன். அப்படியான ஒரு காசை வேணிக்கிட்டு இப்படியே ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நானா எனக்கு கணவன் இருந்திருந்தா அப்படி ஒரு இழப்பு எனக்கு வந்தே இருக்காது. இந்த கணவன் வேற என்ன வாழ்வாதாரத்தை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? எனக்கு என்ன பால் மாடு வேண்டியிருந்தா நான் பால் விற்கலாமே சொன்னா 180 ரூபாய் பால் போகுது. கொண்டே கட்டி வளர்க்கலாம் மாடு. ஆடுகள் வந்து அடுத்த காணிகளுக்கு போய் பிரச்சனை ஆயிடும். மாடண்டா கட்டி வளர்க்கலாம். மாட்டை கட்டி வளர்த்துட்டு பிள்ளைகளையும் பள்ளிக்கூடம் விட்டு மாட்டை கட்டி கொண்டு. இங்க மாடு என்ன விலை போகுது?
மாடன்னா பெஞ்ச ஒரு மாடு வேணும்டா 170 மேல வேணும். ஒரு 2 லட்சம் ரூபாய் வேணும்னா ஒரு மாடு வேணும்னு சொன்னேன். பால் நல்ல ஒரு 5 லிட்டர் பால் மாடாம்னு சொல்லி நான் அன்றைக்கு அந்த மாட்டுக்கார ஐயாட்ட 5 லிட்டர் பால் மாடு 170 போகுது. 170 போகுதாம்னு சொன்னவர் தான் வேண்டி கொடுத்த நம்மள அப்படித்தான் வேணும்னு சொல்லி சொன்னவர். குடும்ப வாழ்க்கை வந்து இன்றைக்கு வந்து ஒரு பெரிய அளவில் வந்து வரப்போகுது. இந்த காணொளி வந்து உலகெங்கும் வலம் பெறப்போகுது. ஆனால் அவர்கள் தங்களுடைய வெக்கத்தை விட்டு தாங்கள் ஆற்றின பணிகள் எல்லாத்தையும் ஒரு கணம் சுமந்து கொண்டு நாங்கள் எங்களுடைய உறவுகள் தமிழ் உறவுகள்கிட்ட தான் நாங்கள் அந்த உதவியை கேட்குறோம். இதில் தப்பில்லை. எங்களுக்கு ஒரு வாழ்வாதார உதவியாக வந்து ஒரு 2 லட்சம் ரூபா வந்து பால் மாடு ஒன்று இருந்துட்டா பால் 180 ரூபா போகுது. அதே நேரத்தில் இந்த பிள்ளைகளை ஏற்றி இறக்குறதுக்கு ஒரு துவிச்சக்கர வண்டி ஒன்று தேவையாக இருக்குது. அதே மாதிரி வந்து அவளுடைய அடிப்படை வாழ்வாதாரத்தை கொண்டு இந்த பிள்ளைகளை முழுமையான கல்வி செயல்பாட்டுக்கு கொண்டு ஒரு பிள்ளையை இழந்துட்டா தாங்களும் இந்த விடுதலை போராட்டத்தில் என்னென்ன வகையில் இழக்கணுமோ அத்தனை விடயங்களையும் செய்து இன்றைய காயப்பட்டு ஒரு நோயாளியாகி கவுன்சிலிங் கொடுக்குற அளவுக்கு வந்து இந்த பெண் போராளி மாறி இருக்கிறா. இப்படியான ஒரு நிலையில உலகெங்கும் வாழுகிற உறவுகள் தயவு செய்து இந்த காணொலியை நீங்கள் தள்ளிவிட்டு போகாமல் இதுல என்ன விடயம் இருக்குது, இப்படி என்ன இதுகள் நடந்து கொண்டிருக்குது, அப்ப இந்த குடும்பத்துக்கு எப்படி தீர்வு கொடுக்கலாம்ன்றதை உங்களை நம்பித்தான் நாங்கள் இந்த காணொலியில பதிவு செய்கிறோம். இதுகள் எல்லாம் ஒரு பெரிய விடயம் இல்லை. ஒரு 4 பேர் நான் தொடர்ச்சியா சொல்ற வசனங்கள்ல 4 பேர் 5 பேர் இணைஞ்சு கூட உங்களால் முடிஞ்ச பணங்களை எங்களுக்கு அனுப்பினா நாங்கள் இந்த காசை இந்த பணத்தை வந்து நாங்கள் கொடுத்து திரும்ப இந்த குடும்பத்தை ஒரு வாழ்வாதார நிலையை கொண்டு வரலாம். நாங்கள் போடுற ஆரம்பமா நாங்கள் கொடுக்குற காசோட இந்த காணொளி நின்று விடாமல் தொடர்ச்சியா என்னுடைய 400க்கும் மேற்பட்ட காணொளிக்கு நீங்கள் உதவி செய்து வந்திருக்கிறீர்கள். மிக நேர்மத்திறனோடு நேர்த்தியாகவும் நாங்கள் இந்த பணியை ஆற்றி கொண்டிருக்கிறோம். உரிய முறையில் இந்த பணங்கள் வந்து அவர்களுடைய கரங்களில் கொடுக்கப்படுகிறது. அந்த வகையில நீங்கள் உதவி செய்யணும். இந்த காணொலியை வந்து நீங்கள் உங்களுடைய சுய விருப்பத்தின் பேரில தான் பதிவு செய்யறீங்க. எனக்கு சுய விருப்பம் தான். ஏனண்டா எனக்கு மின்சார பிரச்சனை இருக்குன்னா மற்றது கிணறு நீங்க நேரடியா வேணும்னா வீடியோ எடுத்துட்டு போகலாம். எனக்கு கிணறு எப்படி இருக்குன்னு சொல்லி வெளித்தண்ணி போய் பால் கலர்ல தான் தண்ணி இருக்கு. மின்சாரம் கை வைச்சா பயம். அந்த நிலைமை பிள்ளைகள் நான் இல்லாத டைம்ல பிள்ளைகளை கூட வீட்டுல விட்டுட்டு போயலாம். அது ஒரு பய நிலைமையில தானே நான் இந்த வாழ்க்கையை கொண்டு போறேன். என் சுய விருப்பத்தோட தான் செய்தேன். நான் ஜெர்மன்ல இருக்கிற ஒரு நண்பன் இந்த பண உதவி எங்களுக்கு செய்திருக்கிறார். அந்த வகையில வந்து நான் அந்த பணத்தை வந்து ஆரம்ப காணொளிக்கு நாங்கள் கொடுக்கிறோம். இதை வந்து ஒரு இந்த உண்மையான நிலைமையை நீங்கள் ஒவ்வொரு தரம் ஏற்றுக்கொள்ளுங்கோ. ஒவ்வொரு குடும்பங்களை நீங்கள் தாங்கிக் கொள்ள வேண்டாம். இன்றைக்கு நாங்கள் கொண்டு வர காணொளி அத்தனையும் வந்து இதே போன்ற ஒரு நிலைமைகள்ல இருக்கிற போராளிகள் இந்த நிலைமையை தான் கொண்டு வர போறோம். இது மாவீரர் வாரம், மாவீரத்தின் புனித நாளிலே நாங்கள் பதிவு செய்கிறோம். இந்த காலத்துல முதல் சொன்னது போல தகுந்த முறையில யாருக்கு இது சேரவணுமோ அந்த ஆக்களுக்கான ஒரு ஆரம்ப காணொலியா நாங்க செய்கிறோம். இந்த யமன்ல இருந்து ஒரு நண்பன் அனுப்பி இருக்கிறார். இந்த பணம் வந்து மறக்காமல் இன்றைய நாள்ல வந்து 3 காணொலிக்கு உதவி செய்திருக்கிறார். அந்த வகையில தான் இந்த காசை நாங்கள் வழங்குறோம். பேர் சொல்ல வேண்டாம்னு சொன்னவே அதில் இதுல 20 பணம் வந்து ஆரம்ப காணொலிக்குத்தான் நாங்கள் இதை கொடுத்து காணொலி செய்கிறோம். முடியும் என்று சொன்னால் இந்த காசுக்கு ஒரு அரைவாசி செகண்ட் ஹேண்டா தூக்க சக்கர வண்டியோட வாங்க முடியும்டா வாங்குங்கோ. அல்லது கோழி வளர்ப்புல நீங்கள் ஈடுபடுறா உடனடியாக நீங்கள் கூடு இருக்கு கொஞ்சம் கோழியை வாங்கி இன்னும் வருமானத்தை ஈட்டி கொண்டு போங்க. நாங்கள் காணொலிகள் இருக்கு. நாங்கள் பகுதியாக தான் அந்த காணொலி ஒளிபரப்பு செய்வோம். கட்டாயம் உங்களோட காணொலிகள் வெளியில போய் ஒரு நல்ல பொறுவுரை கொண்டு வரும் என்று நான் நம்புறேன். இந்த உதவியை செய்த ஜெர்மன் நண்பனுக்கு நான் நன்றியை கூறிக்கொண்டு உங்களுக்காக உதவி செய்திருக்கிறேன். அண்ணா, நீங்க இந்த நிமிடத்துல எங்களையும் ஒரு மனுஷராக தமிழ் உறவுகளாக இணைத்து நான் திருப்பியும் உங்களுக்கு எதானு சொல்றேன். நான் போராளியா இருந்தேன் இல்லை, இந்த கணவன் மாவீரரா இருந்தேன் என்ற ஒரு நோக்கத்தை வச்சோ உங்கள்ட்ட நான் எந்த விதமான உதவியையும் மனம் உணர்ந்து சொல்றேன், கேட்கவில்லை. இந்த குடும்ப கஷ்ட நிலைமையை உணர்ந்துதான் உங்கள்ட்ட கேட்கிறேன். நான் செய்ததுக்கு நன்றி. மேலும் மேலும் இந்த உதவிகளை நீங்க செய்து இந்த தேவைகளை பூர்த்தி செய்து தந்தீங்கண்டா மிகவும் நன்றியா இருக்குமண்ணா. நிச்சயமாக வந்து இந்த கண்ணீருக்கு ஒரு விடுதலை உண்டு. கட்டாயம் யாரோ ஒரு தாயோ உறவுகள் குலத்தில் இருக்கிற உறவுகள் கட்டாயம் உங்களோட கண்ணீரை வந்து துடைப்பினம் என்ற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு பதில் காணொளி மூலம் நாங்கள் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்கள் அன்பின் ஸ்ரீ. நன்றி, வணக்கம்.